Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம தீபாவளி அன்னைக்கும் தீபாவளி முன்னாடி நாளும் உள்ள vlog தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. கிவ் அவே போயிட்டு இருக்கு. கிவ் அவேல இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலனா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது ஒரு சின்ன vlog தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் போகாது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தீபாவளிக்கு முந்தின நாள் வந்துட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் கொஞ்சம் நான் எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது சும்மா வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது. ஸோ அங்கே போயிட்டு தீபாவளி முடிச்சுட்டு திருப்பி வந்து நெக்ஸ்ட் டே மத்தியானம் போல் கிளம்புறது தான் வந்து பிளானு. ஸோ வந்து வெனஸ்டே வந்து ஒரு ஈவினிங் டைமில் கிளம்பிட்டோம். ஸோ மழை வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். கிட்டே வந்துட்டோம். ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இறங்கி நடந்து வீட்டு பக்கத்தில் கிளம்பி போயிட்டுருக்கேன் நான். ஸோ இதை கொஞ்சம் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஒரே அங்கங்கே பட்டாசுலாம் ஆரம்பிச்சிட்டாங்க வெடிக்கிறதுக்கு இப்போவே. அதனால தான் நான் வந்து சவுண்டெல்லாம் மியூட் பண்ணிட்டேன், இல்லாட்டி ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்து வரப்போகிறோம். ஸோ இப்படியே வந்து கடன்னு நடந்து வந்துட்டோம்னா வீட்டுக்கிட்ட வந்து வந்துடலாம். நானும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ கிட்டே வந்தாச்சு. இதுதான் ரீச் ஆக போகிறோம். அவ்வளோதான், நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் வீடு, சாரி எங்கள் அம்மா வீடு. ஸோ உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்துட்டு எங்களோட பழைய வீடு. இது ஷீட் வீடு தான். ஸோ மேலே பின்னாடி வந்து கட்டியிருக்கிறது வந்து புது வீடு. ரொம்ப புதுசுலாம் இல்லை, மீன் ரெண்டுமே இருக்கிறதுனால இது பழசு புதுசு அப்படின்னு பிரித்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அம்மா வந்து கேட் பூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பழைய வீட்டுக்குள்ளே இனிமேல் நாங்கள் வந்து புழங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறது நாங்கள் இங்கே தான் வந்து ரெடி பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு புது வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ மாஸ்கெல்லாம் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலை கழுவிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி திட்டாங்க. அதனால் காலெலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மேலே ஏறி போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் புது வீடு, அம்மாவோடது. ஸோ இப்போ லைட்டை போட்டுட்டு உள்ளே திறந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குங்க. அப்புறம் லைட்டை போட்டோன்னே தான் ஓகே, நல்ல வியூவாக இருந்தது. சரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டு உங்களுக்கு நான் பட்டாசு வெடிக்க வரும்போது வரேன். ஸோ இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ பட்டாசு வெடிக்கிறதுக்காக நாங்கள் பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பட்டாசுலாம் எடுத்து எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சும்மா பார்த்துட்ருந்தோம். மியூசிக் வந்து மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு. பிடிச்சுடு வெனஸ்டே வந்து போச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்னைக்கு தேர்ஸ்டே விலாக் தான் இது. காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு டீ ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு மட்டன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பேரலாக நானும் அம்மாவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மட்டன் குழம்பு பற்றி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி செய்யணுன்றது நான் போட்டிருக்கேன். பேரலாக இங்கே தோசையும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலையில் வந்து மட்டன் குழம்பு வச்சு தோசை, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு மத்தியானத்துக்கு. முட்டை மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வெளியில் பார்த்தா அப்படியே மழை வந்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போயிட்டே தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து பட்டாசுலாம் வெடிக்கலை. ஸோ இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து கடன்னு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து
பீஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து விசில் வச்சிட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு. அதனால் பீஸ் எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தான் எங்கள் தீபாவளி இது வந்து போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.